பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Jesus, God is good. His mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எபினேசராக இருந்து இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து இந்த நாளை கூட காண செய்து அவரை பாடவும் துதிக்கவும் ஹல்லேலூயா தியானிக்கவும் கர்த்தர் வைத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் எபினேசர். ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எரியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா எரியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை யாரவே ஆராதனை நீர் என்மேல் வைத்த பொக்கிருபையினால் நேர்கோணமாக பார்த்தீரையா கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை தேற்றினீரே கனிவாக என்னை தேற்றினீரே மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே
நாம் அமர்ந்திருக்கும் போது அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறவராயிருக்கிறார். மரியாள் கண்ணை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதுபோல இந்த நாட்களிலே அவருடைய பாதத்தை பிடித்து மரியாளை போல ஒரு நல்ல பங்கை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றும்படியாய். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். அவர் நம்மை வைத்த கிருபை. ஹல்லேலூயா. அதனால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசப்பா, அவர் இருள் நம்மை சூழ்ந்திட்ட நேரத்திலும் வழி ஒன்றும் அறியாமல் நாம் திகைத்த நேரத்திலும் அவர் நம்மை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் புதிய பாதையை நமக்கு காட்டி வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. மறப்பேனும் உமது அன்பை நான், மறப்பேனும் உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. ஜீசஸ் எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் அவர் நமக்கு துணையாய் நின்று, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் எபினேசராய் இருந்து நம்மை வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
மாற்றி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திராண்டவரே. நீதான் எங்கள் துணையானி, நீர் எங்களுக்கு கேடகமானி, எங்களுக்கு தஞ்சமாய் அடைக்கலமாய் இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு சில வசனங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவர்கள் சோத்திரம், குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், புழுதியிலிருந்து சாதாரணமான நிலையில் இருக்கிறவர்களை, சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களை எடுத்து சோத்திரம் மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். அதைத்தான் அங்கே வாசிக்கிறோம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர்களை பிரபுக்களோடு உட்காரம் பண்ணவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர்களை பிரபுக்களோடு தேவன் உட்காரம் பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனத்திலே அவர்களை அமர வைக்கிறார். தன்மையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் மொர்தெகாயை பற்றி ஒரு சில காரியங்களை நான் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். எப்படி இந்த சிறியவனாகிய மொர்தெகாயை, எப்படி இந்த எளியவனாகிய மொர்தெகாயை ஆண்டவர் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு அமர பண்ணினார் என்கிறதான ஒரு சில காரியங்களை சொல்லி இந்த நாட்களில் ஜெபிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். மொர்தெகாயை குறித்து நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாயை வாசிக்கிறோம். பென்யமீன் கோத்திரத்தில் சீமையின் மகனாகிய யாவீரின் மகன்தான் இந்த மொர்தெகாய். இவன் ஒரு யூதன். இவன் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு அவர்கள் அந்த ராஜாக்களோட எருசலேமுக்கு போகையில் இந்த மொர்தெகாய் அவர்களோடு கூட பிடித்துக் கொண்டு போகப்பட்டவனாய் இருந்தான். சூசன் அரண்மனையிலே பணிவிடைக்காரனாய் இருக்கிறார். எஸ்தருடைய சித்தப்பாவாக இருக்கிறார். எஸ்தரை வளர்ப்பதிலே மிக முக்கியமான பங்கு இந்த மொர்தெகாய் இருந்தது. இந்த மொர்தெகாய் சூசான் அரண்மனையிலே பணிவிடைக்காரனாக இருக்கிறார். ராஜாவுடைய அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார். வாசலில் உட்கார்ந்து அந்த அரண்மனையிலே பணிவிடை செய்திருக்கிறார். சோத்திரம். அரண்மனை காவல்காரனாக இருந்து கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தபடியினால் இந்த மொர்தெகாயை கர்த்தர் பிரபுக்களோடு உட்கார பண்ணினார். மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தார். மொர்தெகாயை ஆண்டவர் உயர்த்தது முக்கியமான காரணம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்தர் 3:5. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். சோதரம். எல்லாரும் மொர்தெகாய் இப்படி இருக்கிறானே, எல்லாரும் அந்த ராஜ அரண்மனையில் இருக்கிற சோத்திரம் அதிகாரிகளை நமஸ்கரிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். குறிப்பாக அந்த ஆமானை அவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். ஆனால் அந்த மொர்தெகாய் ஆமானை வணங்கவில்லை. ஏன் வணங்கவில்லை? இந்த ஆமானை குறித்து எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது எஸ்தர் ஆமானை குறித்து சொல்லுகிறார். இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஒரு துஷ்டனா இருந்தான். தேவனுக்கு பயப்படாதவனா இருந்தான். யூதரை அழித்து தீர்க்க வேண்டும், எப்படியாவது யூத ஜனங்கள் இந்த தேசத்தில் இல்லாதபடி அழித்து விட வேண்டும் என்று ஒரு துஷ்ட எண்ணம் கொண்டவனா இருந்தான். அவன் தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு, சுய காரியத்துக்கு, சுய லாபத்துக்கு எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு பெரிய துடிப்போடு அவன் காணப்பட்டபடியினால், துஷ்டனா இருந்தபடியினால் எல்லாரும் சோத்திரம் அவனுக்கு வணக்கம் செலுத்தினார்கள், கனம் பண்ணினார்கள். இந்த தேவ மனுஷனாகிய மொர்தெகாய் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. ஆகவே அவனுக்கு மூர்க்கம் வந்தது, கோபம் வந்தது. எப்படியாவது இவனை மாத்திரமல்ல, இந்த முழு யூத ஜனத்தையுமே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். அதைத்தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் துஷ்டனா இருந்தான். அவன் அவனை சோத்திரம் கண்டுகொள்ளவே இல்லை. பாவத்துக்கு ஒத்து போகக்கூடாது. பாவிக்கு நம்ம எந்த சூழ்நிலையிலும் பாவிக்கு ஒத்து போகக்கூடாது. பாவத்தை சம்மதிக்க கூடாது. பாவத்தின் வழியில நடக்கக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது என்பதில் மொர்தெகாய் உறுதி
உறுதியாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் போது அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் இருக்கலாம். பாவம் செய்வதற்கு பல வழிகளிலே வாய்ப்புகள் தேடி வரலாம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தருக்காக பரிசுத்தத்தை காத்துக் கொண்டபடினாலே மொர்தெகாயை தேவன் மேலான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். பாவத்துக்கு ஒத்து போகல, பாவிக்கு கை கொடுக்கல, பாவிக்கு வணக்கம் கூட சொல்லல. என் நாமத்தை நீங்கள் மறுதலிக்க கூடாது, என் நாமத்தை விற்றுவிடக்கூடாது என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எச்சரித்திருக்கிறாரே. பாவத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகல. என்ன இயேசுவின் நாமத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசுவின் நாமத்தை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடையவனாக இருக்கிறார். அவனை உங்கள் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று 2 யோவானில் வாசிக்கிறோமே. இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், இயேசுவை தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், சோத்திரம், அவர்களோடு நம்ம ஒத்து போக முடியாது. அவர்களை நேசிக்கலாம், அவர்களுக்கு அநேக பணிவிடைகளை செய்யலாம், ஆனால் அவர்களோடு நம்ம ஒத்து போக முடியாது. மொர்தெகாய் ஒத்து போகவில்லை, பணிவிடை செய்திருப்பான். ஏனென்றால் அரண்மனை வாசல்ல இருந்தபடியினால அதிகாரிகளுக்கு பணிவிடை செய்திருப்பார். ஆனால் அவர்களுடைய காரியங்களுக்கு ஒத்து போகவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், பாவத்தை விட்டு விலகி ஓடு, விக்கிரகத்தை விட்டு விலகி ஓடு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டான். இரண்டாவதாக இந்த மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்துவதற்கான காரணம் என்ன? எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா. இரண்டாவது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? யூதனாக இருந்தான், தேவ பிள்ளையாக இருந்தான். யூதன் ஆண்டவருடைய பிள்ளை. ஆகவே இவன் எந்த ஒரு காரியத்துக்கு ஒத்துப்போகல. இந்த மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்துவதற்கு இரண்டாவது ஒரு காரணம், அவன் யூதனாக இருந்தான், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளை. சோத்திரம், ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறபடியினாலே நான் என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நான் தவிர்த்து விடுவேன், சில காரியங்களை நான் சோத்திரம் அவருக்கு பயந்துதான் நடப்பேன். அவர் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நடக்க முடியும். அவன் யூதனாக இருக்கிறபடியினாலே சோத்திரம் அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நம்ம ஏசப்பா பிள்ளையா இருந்தா போதும், அவருக்கு பயந்திருந்தா போதும். மனுஷனை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதிகாரிகளை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சோத்திரம். இடத்துல ஈபியில வேலை பார்க்கிற ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா, எங்கள் உயர் அதிகாரிகள் எங்களிடத்துல சாராயத்தை வாங்கி கொண்டு வர சொல்லுகிறார்கள். நான் போய் அதை வாங்கி கொடுக்காவிட்டால் அவர் இந்த பணியிலிருந்து ஒருவேளை எனக்கு விரோதமான காரியங்களை செய்து விடுவார். அவர் என்னை எப்போதும் ஒரு எதிரியாய் பார்ப்பார். அவர் அவருக்கு அதிகாரியாக இருக்கிறபடினால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த மொர்தெகாய் எங்கே இருக்கிறார் பாருங்கள். அந்த சகோதரர் எங்கே இருக்கிறார்? மொர்தெகாய் எங்கே இருக்கிறார்? அதிகாரிகளாக இருக்கலாம், பெரிய நிலையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் யூதனாய் வைத்திருக்கிறார். இயேசுவின் பிள்ளையாய் நான் இருக்கிறேன். நான் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை, மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. ஆகவே நான் எந்த ஒரு காரியத்துக்கு நான் ஒத்து போக முடியாது என்பதிலே உறுதியாய் இருக்கிறவர்களை தேவன் உன்னதங்களிலே உயர்ந்த ஸ்தானத்திலே உட்கார வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவன் யூதனாய் இருந்தான். ஏன் எந்த காரியத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்கான்? ஏசப்பா பிள்ளையா இருக்காங்க, அவங்க எந்த பாவத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களோ, என்ன சொன்னாலும் அவங்க அதற்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களோ, எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டவர்னு கேட்கணும், ஆண்டவர் தான் இருக்கு எல்லாம், ஏசப்பா தான் இருக்கு எல்லாம் சொல்றாங்களே. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா நாம் இருப்போமானால் மொர்தெகாயை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். மூன்றாவதாக இந்த மொர்தெகாய்க்குள்ள காணப்பட்ட முக்கியமான ஒரு காரணம் என்ன? சோத்திரம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய்
துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ஆமென். இந்த நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடைய அலறினான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே ஒரு ஆத்ம பாரம் வந்தது. இன்றைக்கும் தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஆத்ம பாரம். ஆத்ம ஆதாய பணி மறந்து உலகத்தில் வாழ்வதின் பயன் என்ன? ஆத்ம ஆதாய பணி, அந்த சிந்தனை இருதயத்தில் வந்த நேரத்தில் எதிர்கால ஆசீர்வாதங்களை தேவன் முன்குறிக்கிறார் என்று பக்தர் பாடுகிறார். ஆத்ம பாரம் இருந்துச்சு. நான் அரண்மனை வாசல்ல இருக்க, ஒருவேளை நான் தப்பிச்சுக்கலாம். என் மகா எஸ்தர் அரண்மனைக்கு உள்ளே இருக்க, அவளுடைய தயவுனால் நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கவில்லை. சோத்திரம். முழு யூத ஜனங்களுடைய அந்த சோத்திரம் பாரத்தை தன் பாரமாக எடுத்துக் கொள்கிறார். இன்றைக்கு இந்த ஆபத்து நிறைந்த இந்த நாட்களில், இந்த பேண்டமிக் பீரியடில் சோத்திரம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மாக்களை குறித்த இந்த பாரம், ஆத்மாக்களை குறித்த தரிசனம், நான் மாத்திரம் பிழைத்தால் போதாது, என் ஜனங்கள் காப்பாற்றப்பட, இந்திய ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே, இந்த தேசத்தின் ஜனங்கள் இந்த பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும், இந்த நரக ஆக்கினிலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு புறப்பட்டு போய் துயர சத்தத்தோட இருதயத்தை நொறுக்கி அலறி கொண்டு, எனக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்னு இல்லை, என் தேசத்துக்கே இந்த பிரச்சனை வந்து விட்டது, என் ஜனத்துக்கே இந்த பிரச்சனை வந்து விட்டது. ஜனத்தையே 12வது மாதம் 13ஆம் தேதி இந்த ஆமான் சட்டங்களை போட்டு கொல்லுவதற்கான வகையை அவன் உண்டாக்கி விட்டான். இனி நாங்கள் எப்படி பிழைக்க போகிறோம், எப்படி இந்த யூத ஜனங்கள் இந்த 127 தேசத்திலே பிழைக்க முடியும் என்று அலறிக்கொண்டு சாம்பலை அள்ளி தலையில போட்டுக்கொண்டு தன்னைத்தானே தாழ்த்தி அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆத்ம பாரம் இன்னைக்கு நமக்கு தேவை. சோத்திரம். தேவதூதர்கள் சோதம் குமாராக்கு போகும்போது கூட ஆமென் ஆபிரகாம் பிறப்பில் நின்று ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, அங்க 50 நீதிமான்கள் அழிப்பீரோம், 45 நீதிமான்கள் அழிப்பீரோம். பிறப்பில் நின்று ஆத்மாக்களை குறித்த ஒரு தரிசனம், ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரம், அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரம் இருக்கிறவனை தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். இன்னைக்கு நமக்கு ஆத்மா பாரம் இருக்கும் என்று சொன்னால் நான் மாத்திரம் பிழைத்தா போதாது, என் ஜனங்கள், இந்திய தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்படணும், அந்த ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் பரலோக பாக்கியத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆத்மா பாரத்தை இன்னைக்கு நமக்குள்ளே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நம்முடைய ஆத்மாவை குறித்து இன்னைக்கு அநேகருக்கு பாரம் இல்லையே, என்னை குறித்து எனக்கு பாரம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நம்மை குறித்து நமக்கு பாரம் இன்னைக்கு இல்லை. எப்படி உலகத்தை குறித்த பாரம் வரும், இன்னைக்கு நம்மை குறித்த ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கட்டும், நம்முடைய ஜனங்களை குறித்த ஒரு பாரம் இருக்கட்டும், சபையை குறித்த ஒரு பாரம், ஊழியர்களை குறித்த ஒரு பாரம் இருக்கட்டும். ஆத்ம பாரம் இருக்கிறபடினாலே அவன் அந்த உயர்ந்த வஸ்திரத்தை கலத்தி தூரப்பட்டு விட்டு ஆமென் சோத்திரம் வெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலேடி தலையிலே போட்டுக்கொண்டு மிகுந்த துயர சத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். அது மாத்திரமல்ல, இந்த ஆத்ம பாரத்தை யூதர்களுக்கு உள்ளேயே ஏற்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆமென் ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாயிற்று. அநேகர் ரட்டு உடுத்தி என்ன செய்தார்களாம்? சாம்பலில் உட்கார்ந்தார்கள். இந்த செய்தியை கேட்ட எல்லா இடங்களிலும் சோத்திரம், எல்லா தேசத்திலும் 127 தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த செய்திகள் அனுப்பப்பட்டது. நம்மை கொல்வதற்காக அவர்கள் பல காரியங்களை செய்து விட்டார்கள். ஆகவே நம்ம ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அழுது புலம்பணும் என்று சொல்லி தேசம் எங்கும் இந்த செய்தியை பரப்பினார்கள். எல்லாருக்கும் ஒரு ஜெப பாரத்தை ஏற்படுத்தினார். எல்லாருக்கும் உபவாசம் பண்ணணும், ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற சட்டங்களை இங்கே கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கும் அருமையானவர்களே, இந்த ஆபத்து நாட்களிலே எல்லாரும் தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு, உபவாசம் பண்ணணும், ஜெபிக்கணும், கர்த்தரை தேடினாதான் நீ தப்பிக்க முடியும். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் தான் எனக்கு இந்த ஆபத்திலிருந்து என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆத்ம பாரத்தை ஆமென் சோத்திரம் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து கொண்டு போனார்கள்.
சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, எல்லாரும் உபவாசம் பண்ணணும், எல்லாரும் 3 நாட்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும் என்று சொல்லி உபவாசத்தை நியமித்தார்கள். கர்த்தரை தேடுவதற்கு ஆணையிட்டார்கள். கர்த்தரை துதிப்பதற்காக, தேவனை முழு இதயத்தோடு தேடுவதற்காக அங்கே உபவாசம் நியமிக்கப்பட்டது. எல்லா பிரச்சனையை விட ஆமென், தேவன் எனக்கு எல்லாவற்றை விட பெரியவராக இருக்கிறார். அவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன், அவருடைய முகத்தை தேடுவேன், அவருடைய சமூகத்தில் நித்தமும் இருதயத்தை ஊற்றி விடுவேன், அவரை நித்தமும் தேடுவேன் என்கிற இந்த மேலான காரியங்களை அவர்கள் அந்த நாட்களிலே வகையறுத்து கொடுத்தார். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை தேடுவதற்காக ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடக்கூடியவர்களாய் நாம் இருப்போமானால், மொர்தெகாயை எளிய நிலைமையிலிருந்து உயர்த்தின தேவன் நம்மை நிச்சயமாய் அவர் உயர்த்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் செய்திகள் பரப்பப்பட்டது. எங்கு உபவாசம், எங்கும் மகா துக்கம், எல்லாருக்கும் ஒரு துக்கம், தேவனை குறித்த ஒரு துக்கம், ஜனங்களை குறித்த ஒரு துக்கம். உபவாசம் பண்ணணும், அழுகிறார்கள், அழுது உபவாசம் பண்றாங்க, புலம்புறாங்க. ஸ்தோத்திரம். இரட்டொடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். அப்படின்னு தங்களை தாங்களே தாழ்த்தினார்கள். இன்னைக்கு யார் யார் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறார்களோ, தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். பெருமையானவனை கர்த்தர் கீழே தள்ளுகிறார், தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் எந்த அளவு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய மேன்மைகளை நாம் பார்க்க முடியும். சகோதரர், கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, யூதர்களை அழிக்கும்படி சூசானிலே கட்டளை பிறந்த நகலையும் அவனிடத்தில் கொடுத்ததை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஆமென். இப்ப பாருங்க, அரண்மனைக்குள்ளேயும் ஒரு ஜெபத்தை தேவன் தூண்டி விடுகிறார். அரண்மனைக்குள்ளே இருக்கிற எஸ்தரும் ஜெபம் பண்ண வேண்டும். அங்கே கட்டளை பிறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த நகல்கள் அங்கே கொடுக்கப்பட்டது. ஆகவே நீ பிழைக்கும்படிக்கு நீ ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் நீ அவருடைய சமூகத்தை தேட வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல வார்த்தையை எஸ்தருக்கு அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென். எல்லா இடங்களிலும் ராஜாவுடைய அரண்மனைக்கு கூட ஸ்தோத்திரம், அரண்மனையில் இருக்கிறவர்களை கூட ஆமென் சந்திக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் அங்கே உருவாக்கி கொடுக்கிறார். ராஜாக்கள் அதிகாரிகளுக்கு ஆத்ம பாரத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் அங்கே ஏற்படுத்தி கொடுத்தார். ராஜாக்கள் அதிகாரிகள் தேடி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மகிமை, தேவ மகிமை இந்த தேசத்தில் வெளிப்படும். ராஜாக்கள் அதிகாரிகள் அந்த மகிமையை காண்பார்கள். ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் திருச்சபையை தேடி என்று வேதம் சொல்கிறது. ராஜாவின் அரண்மனைக்கும் ஆத்ம பாரங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நல்ல தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே அறிவிக்கப்பட்டது, எஸ்தருக்கு அறிவிக்கப்பட்டது. மொர்தெகாய் ஆமென் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தபடியினாலே இந்த மொர்தெகாய், எளியவனாகிய இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசலில் இருக்கிறவனை அரண்மனைக்கு அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி சிறியவனை அவர் ராஜாக்களோடு அமரம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். இந்த தேவனை ஆராதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த தேவனை ஆராதிக்கிறவர்கள் செழித்திருப்பார்கள். இந்த தேவனை ஆராதிக்கிற எளிய நிலைமையில் இருந்தாலும் உங்களை கர்த்தர் பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமரம் பண்ணுகிறார். இந்த மொர்தெகாய் எளிய நிலையில இருந்தவர் தான், சாதாரணமான நிலையில இருந்தவர் தான். அந்த மொர்தெகாய்க்குள்ளே காணப்பட்ட நன்மையான சில குணங்கள், சில நல்ல காரியங்கள் அரண்மனைக்கு அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். எந்த ஆமான் இந்த மொர்தெகாயை கொல்ல நினைத்தானோ அதே ஆமான் அந்த இடத்துல கொல்லப்பட்டான். அந்த இடத்துக்கு மொர்தெகாயை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். உங்களை அழிக்க நினைக்கிற சத்துரு அழிந்து போவது நிச்சயம். உங்களை அழிக்க நினைக்கிற செய்வினைகள், பிசாசின் கிரியைகள், போராட்டங்கள் எல்லாம் அழிந்து போவது நிச்சயம்.
பிசாசு எந்த இடத்துல உங்களை அழித்த நினைத்தான் அந்த இடத்துல இந்த மேலான ஸ்தானத்தை உங்களுக்கு என்று கர்த்தர் விடுத்து அநேகருக்கு முன்பாக உங்களை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். முருதைக்காயை போல நமக்குள்ள இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்குமானால் உங்களையும் கர்த்தர் மேலான ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்தில் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை ஆமென் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிற தெய்வம். பிள்ளைகளை அப்படியே உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க. முருதைக்காய்களை காணப்பட்ட நல்ல குணங்கள் எங்களுக்குள்ள இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.